உலகமே இந்தியாவை பார்த்துக்கிட்டு இருக்குது. எந்த இஷ்யூல? காஷ்மீர் இஷ்யூல. காஷ்மீர் இஷ்யூல இந்திய அரசு, மத்திய அரசு சரியான வழியில பயணிக்கின்றதா? இது கேள்வி. இதுக்கு பதில் என்னன்னாக்கா, சரியான வகையில் பயணிக்கின்றது. அங்க மத்திய அரசு என்ன நினைக்குது? மக்களுடைய எண்ணம் என்ன? உலக மக்களுடைய எண்ணம் என்ன? காஷ்மீர்ல அமைதி இருக்கணும். அமைதி மூலமா அந்த மாநிலம் செழிக்கணும். இதுதான் உலக மக்களுடைய விருப்பமும் மத்திய அரசுடைய விருப்பமும். இது எப்படி அச்சீவ் ஆகும்? இதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? முதல்ல டெரரிஸ்ட் இருக்குது. அந்த டெரரிசத்தை ஒழிக்கணும். அதுக்கு மத்திய அரசு சிந்தூர்ன்றத ஒரு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எண்டாவில் அது அப்படியே லைவ்ல இருக்குதுன்றாங்க. கரெக்ட். அது எராடிகேட் பண்ணுது. நம்பர் 2, பாகிஸ்தானுக்கு புரிய வைக்கணும். ஐயா, நீங்க நட்பு கரமும் நீட்டலாம், இல்ல டெரரிஸ்டுக்கு நீட்டலாம். 20 வருஷமா நீங்க டெரரிஸ்டுக்கு நீட்டி என்ன பண்ணீங்க? இப்ப நாடு இவ்வளவு மோசமா இருக்குது. அவங்களே ஒத்துக்கிறாங்க, நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டாங்க. இட்ஸ் ரைட் டைம். ஸோ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து பாகிஸ்தானை செப்பரேட் பண்ணி நமக்கு சார்பாக கொண்டு வந்து பாகிஸ்தான் இந்தியா ஒன்று சேர்ந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அகேன்ஸ்டா போகணும். இதை நடக்குதோ இல்லையோ, இதை முன்னெடுத்து நடத்தணும். நம்பர் 2. நம்பர் 3 முக்கியமானது, லோக்கல் பீப்புளுடைய கோஆபரேஷன். அவங்க ஒரு சின்ன ஆள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இம்மீடியட்டா கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய கோஆபரேஷனை நம்ம முன்னெடுக்கணும். இது 3 விஷயமும் மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்காங்க, செய்யறாங்க, அதை அச்சீவ் பண்ணுவாங்க. கூடிய விரைவில் காஷ்மீர்ல அமைதி நிலவும். நீங்கள் நானும் அங்கே போய் குழந்தைங்களோட நம்ம ஃபேமிலியோட அழகாக அந்த இயற்கையை ரசிக்கிறது நேரம் ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப தூரம் இல்லை, சீக்கிரமே வந்தாங்க. நன்றி, வணக்கம்.